பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. இந்த பக்கம் கடல் பார்த்தீங்களா, கடல் அலைகள், வெறும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. இதுல மீனவருடைய சின்ன சின்ன படகுகள் இங்க இருக்குது. இது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி இந்த இடம். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னல, 1964 பெரிய புயல் அதனால கடல் ஊருக்குள்ள இந்த ஊரே அழிந்து விட்டது என்பதாக. இப்ப இந்த கடல் அலைகளை பார்க்கும்போது அதுக்கு ஒரு கரையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பார்த்தீங்களா, அலைகள் எழும்பி வந்தாலும் அந்த கரைக்கு வந்த உடனே அவ்வளவுதான், ஸ்டாப் ஆகி உள்ளுக்குள்ள போயிருது. நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி பிரச்சனைகள் வரும், அலை அலையா எழும்பி வரும். ஆனா அதுக்கு ஒரு எல்லையை ஆண்டவர் குறிச்சு இதுக்கு மேல வராதுன்னு சொல்லி ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். எதனால இப்ப கடற்கரையில போய் நின்னாலும் எதனால நம்ம போய் தைரியமா நிக்கிறோம்? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னால சுனாமி வந்தது, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சுனாமி வந்த போது அதிகமாய் பாதிக்கப்பட்டது இந்தியாவுடைய தென்பகுதி, எங்களுடைய தமிழ்நாட்டு பகுதி. சில இடங்கள்ல ஊரே காணாமல் போய்விட்டது. பெரிய பாதிப்பு, ஆயிரக்கணக்கான பேர் மரிச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த அலைகள் எழும்பி வரும்போது அது திரளான மக்களை அழித்து விட்டது. ஆனா இப்போ அதை பார்க்கும்போது அலைகள் வந்தாலும் நம்ம ஒரு பயம் இல்லாம கரையில போய் நிக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசிக்கிறோம், இதுக்கு மேல இந்த கடல் அலை வராது. என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வந்துச்சு, தினமுமா சுனாமி வரும் இல்ல. அதனால விசுவாசத்தோட கரையில போய் நின்று அந்த அலைகள்ல போய் நம்முடைய உள்ளுக்குள்ள கூட இறங்கி நம்முடைய கால்களை நனைத்து சந்தோஷப்படுகிறோம். எதனால? நமக்கு விசுவாசம் இருக்கிறது, இதுக்கு மேல வராது என்பதாக. அப்போ விசுவாசம் அது ரொம்ப முக்கியமானது. எபிரேயர் 10:38 ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய விசுவாசம் இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பிழைத்திருக்க முடியும். கடல் அலை போல பிரச்சனை எழும்பி வரலாம், ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எதுவும் என்னை பாதிக்காதுன்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிழைத்து கொள்ள முடியும். ஏன்னா விசுவாசம் தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எங்க குடும்பத்துல எங்களோடு இருக்கிறாரு, என் தொழில்ல இயேசு என் கூட இருக்கிறாரு, என் வேலையில ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அதனால எனக்கு எந்த குறையும் வராது என்கிற ஒரு விசுவாசம். தினந்தோறும் ஒவ்வொரு காரியத்துல இந்த விசுவாசம் அவசியம். அப்பதான் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இந்த எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேத புஸ்தகத்துல யாக்கோபு 1 நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம். நீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் உங்களுடைய உள்ள கலங்கி போயிருக்குது? ஏன் சில காரியத்துக்கு பயப்படுறீங்க? என்ன சூழ்நிலை இது மாதிரி அலை மாதிரி எழும்பி வருது? ஒரு பிரச்சனை போனா அடுத்தது, ஒரு பிரச்சனை போனா அடுத்தது. வரட்டுமே, எத்தனை அலைகள் வந்தா என்ன? அதுக்கு ஒரு கரை இருக்குல்ல, அதை தாண்டி வர முடியாது. தேவன் அதற்கு ஒரு கரையை குறிச்சு வச்சிருக்கிறார்ல. அது அலைகள் வரட்டும், உங்க பக்கம் வரைக்கும் வரும், உங்களுடைய கால வரைக்கும் தொடும், உங்களை சேரப்படுத்தாது. விசுவாசம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. பிரச்சனை வரும் போகும், அலை அலையா பிரச்சனை வரட்டுமே, ஆனா என்ன அதை சேரப்படுத்த முடியாது. என் பக்கம் வரைக்கும் விலகி போயிடும். அந்த விசுவாசம். ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம். நான் எத்தனையோ காரியம் பார்த்திருக்கிறேன். அலை மாதிரி பிரச்சனை வரும், சுனாமி மாதிரி கூட எழும்பி வரும். இன்னும் அவ்வளவுதான் என்கிற மாதிரி சாத்தான் வெள்ளம் போல அலைகள் எழும்பி வரும். ஆனா பக்கத்துல வரும், நம்மளை தொடாது, சேதப்படுத்தாது, அப்படியே பின்வாங்கி போயிடும். இந்த அலை பின்வாங்கி போற மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை பின்வாங்கி போயிடும். இருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறேன்? விசுவாசத்துல உறுதியா இருங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இது கூட இருக்கிறார், எல்லாம் பார்த்து கொள்வார்னு விசுவாசிங்க. சூழ்நிலைகள் மாறும். விசுவாசத்தோட சொல்றீங்களா, இயேசுவே உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், நீர் எங்க கூட இருக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறேன்,
எங்க குடும்பத்துல எங்க கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். என் வேலையில, பிசினஸ்ல எல்லாம் கூட இருக்கிறீங்க. அதனால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, எதுவும் என்னை பாதிக்காத நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.